ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது NSC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த NSC சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஒரு நார்மல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் ஆஃபர் பை இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது டென்யூர் என்ன? ஸோ இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து நீங்கள் டென்யூர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்று பார்க்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டென்யூராக இருக்கும், 5 இயர்ஸ்க்கான டென்யூர். ஸோ யுவர் மணி இஸ் லாக்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ உங்களுடைய மணியை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டென்யூர் வந்து 5 இயர்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஏப்ரல் டு ஜூன் 2025 இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் ஆனுவலி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆனுவலி அண்ட் பிரின்சிபல் அட் மெச்சூரிட்டி. ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதை 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த இதுலேயே டேக்ஸ் பெனிஃபிட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது ஆர்டியாக இருக்கட்டும், எப்படியாக இருக்கட்டும், 5 இயர்ஸுக்கு மேலே போனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும், டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதே போல் அண்டர் செக்ஷன் 80 படி உங்களுக்கு வந்து 1.5 lakhs வந்து டேக்ஸ் டிடக்டபிள் இருக்கும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணும்போது. அதேமாரி இதில் வந்து உங்களுக்கு வந்து TTS வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ATGBD இன்கம் டேக்ஸ் வந்து டிடக்ஷன்ஸும் இருக்குது, கிளைம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி TTSும் வராது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் நீங்கள் வந்து 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட்டு. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹூ கேன் இன்வெஸ்ட், ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து சிங்கிளாக இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக, ஸோ சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கவங்களும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கவங்க அப் டு 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மைனராக இருக்கிறவங்க அவங்க கார்டியன் மூலமாக அல்லது பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் மூலமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கப்புறம் NRI, ஸோ இந்தமாரி இருக்கவங்க இதில் வந்து நாட் அலோட் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது டைப் ஆஃப் NSC அக்கௌண்ட். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸை இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர் டைப். ஸோ சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர் டைப் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் BF மைனஸ். ஸோ மைனஸ் 2 பேருமே சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டரில் நீங்கள் வந்து அந்த கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஜாயிண்ட் A டைப் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் ஈக்குவல் ஷேர் பேயபிள் டு போத். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குன்னா ஸோ உங்களுடைய ஷேர் வந்து 2 பேருக்கும் ஈவனாக பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் B டைப். ஸோ ஜாயிண்ட் B டைப் பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், அதுவும் இதே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர்டு விட்ராவல் என்ன? ஸோ இந்த ஸ்கீம்ஸில் அடுத்த கீ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரீ மெச்சூர்டு விட்ராவல் முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சம் ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் இதில் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஹோல்டர், அதாவது இந்த ஸ்கீம்ஸை எடுத்துகிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து அந்த ப்ரீ மெச்சூர்டு விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எனி கோர்ட்
கோர்ட் ஆர்டர் இருக்குது விட்ரால் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மட்டும்தான் இதில் வந்து ப்ரீ மெச்சூர்ட் விட்ராலும் ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷரும் பண்ண முடியும். ஒன்று இந்த பாலிசி அதாவது இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த பர்சன் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும். அல்லது எனி இஷ்யூஸ் ஆகி கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லைனா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெச்சூர் டைமில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன அமௌண்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக 1 by 1 நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மெச்சூர்ட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 44,615 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூர்டு வேல்யூ வந்து 1,44,615 ரூபா நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஸோ 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 89,230 ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டி இருக்குது, ஆர்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து நார்மல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம், ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,33,845 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூர்டு வேல்யூவாக 4,33,845 ரூபா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 4 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,78,460 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5,78,460 ரூபா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் கலெக்ட் பண்ணிப்பீங்க. அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இதில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2,23,075 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இதில் கிடைக்கும். ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 lakhs அமௌண்ட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2,23,000 சேர்த்து அப்படின்னா 7,23,075 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 2,67,690 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூர்டு வேல்யூவாக பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து 8,67,690 ரூபா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் கலெக்ட் பண்ணிப்பீங்க. அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,12,305 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ட் ஆஃப் தி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,12,305 ரூபா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மற்ற ஸ்கீம்ஸில் இருக்கிற மாதிரி ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னா ஸோ மற்ற ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ பேங்க்லேயோ அல்லது ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ ஸோ அந்த அமௌண்ட் 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ரிஸ்க் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபைனான்ஸ் கீழ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வரதுனால இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம்.